மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். எஸ்ஐயா 53ஆம் அதிகாரத்தில் வேத புத்தகத்தில் ஒரு ஆச்சரியமான நம்புவதற்கே முடியாததை போன்ற ஒரு தெய்வ வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். இது போன்ற ஒரு பகுதியை மனிதனுக்கு அவர் தருவதற்கென்றே இந்த பூமிக்கு அவர் அனுப்பப்பட்டார் என்று இங்கே கூறப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு மனுஷனை அவர் மீட்டெடுத்து அவனை தன்னண்டையிலே சேர்த்து கொள்வதற்கு வந்தவர் அது இறைபெருமான். அவரே இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து அதற்காக தண்டனை ஏற்றுக்கொண்டு ஹி வாஸ் பனிஷ்ட் என்று எழுதியிருக்கிறார். அவர் தண்டிக்கப்பட்டார். அந்த நாட்களிலே தண்டனை என்று சொல்வது என்ன குற்றங்களோ அத்தனை குற்றங்களுக்கும் ஒரு தண்டனை உண்டு. மிளாறு அடி என்று உண்டு, அது கசையடி என்று உண்டு, வாரடி என்று உண்டு. இப்படி பல்வேறு விதமான தண்டனைகள் உண்டு. ஆகவே இந்த உலகத்தில் கூட இந்த நீதிபதிகள் சொல்லும் பொழுது இந்த மனுஷனுக்கு 2 ஆயுள் தண்டனை என்று சொல்வார்கள். ஆயுள் தண்டனை என்பது ஒன்று தானே, ஒரு ஆயுள் தண்டனை முடிந்தாலே எல்லாம் முடிந்ததை போல்தான். ஆனால் அவனுக்கோ 2 ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. அதுபோன்ற ஒரு போலவே நமக்கு வருகின்ற தண்டனையும் என்னென்ன தண்டனை இருக்கிறதோ அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. சில தண்டனைகளுக்கு பெரம்படி என்று உண்டு, சில தண்டனைகளுக்கு 40 கசையடிகள் என்று உண்டு. அப்படிலாம் வைத்து எல்லா தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. தெய்வம் நீதி உள்ளவர். ஆகவே தெய்வம் தன்னுடைய மனுஷ சாயலிலே வந்து அவர் மனுஷனுக்காக செய்த மிகப்பெரிய ஒரு தியாகம் என்னவென்றால், நான் செய்த எல்லோருடைய பாவங்களுக்காக, இந்த கண்களினால் செய்கிற பாவங்கள், நம்முடைய நாவினால் செய்கிற பாவங்கள், கைகளினால் செய்கிற பாவங்கள், நீங்கள் கால்களினால் செய்கின்ற பாவங்கள், நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற பாவங்கள் என்று ஏராளமான பாவங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கணக்கு போட்டு பார்ப்பீர் என்று சொன்னால் என்னென்ன பாவங்கள் என்று இறைவனே அதை காட்டுவார். இறைவா, நான் என்னென்ன பாவங்கள் செய்தேன் என்று எனக்கு காட்டும். எனக்கு வந்து தண்டனையை நீ ஏற்றுக்கொண்டீரே, அதை நான் தியானிக்க, அதை யோசித்து பார்க்க விரும்புகிறேன் என்று கேட்டால் ஏராளமான பாவங்களை உங்களுடைய வாலிப நாட்களிலிருந்து, வாலிப நாட்களுக்கு முன்பாக செய்தது அல்ல, அது அறியாத காலங்கள் என்று போய்விடும். ஆனால் வாலிப நாட்கள் வரும்பொழுது, வலிமனை உன் சிருஷ்டிகரை அந்த நேரத்தில் தான் நினைக்க வேண்டும். உன் நெஞ்சின் வழியிலேயும் உன் கண்ணின் பார்வையிலே நடந்தால் அதற்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று எழுதியிருக்கிறது. ஆகவே உங்களுடைய வாலிப நாட்களிலிருந்து செய்த அந்த பாவங்களெல்லாம் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி பாருங்களேன், அது ஏராளமாக இருக்கும். நீங்களே யோசித்தால் கிடைக்காது. அது இறைவனிடத்தில் போய் கேட்க வேண்டும். இறைவா, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொல்ல வருகிறேன். அது என்ன பாவங்கள் எனக்கு சொல்லும் என்று கேட்டால் எத்தனையோ பாவங்களை அவர் காட்டுவார். சிறு பிராயத்தில் நீங்கள் ஒரு வாலிபனாக இருக்கும் பொழுது யாரோ ஒரு பிள்ளையை அடித்ததை காட்டுவார், அல்லது யார் மீது காரை துப்பியதை அவர் காட்டுவார், ஒரு பென்சிலை திருடியதை அவர் காட்டுவார். 1 இல்லை 2 இல்லை, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாத கெட்ட வார்த்தைகளை அவர் எடுத்து காட்டுவார். அப்படிலாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தண்டனை உண்டு. அந்த தண்டனையை இறைபெருமான் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த பூமியில் அவர் வந்த பொழுது இப்படி அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை யாரும் நம்பக்கூட முடியாது என்று அந்த 1ஆம் வசனம் கூறுகிறது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்ட இந்த நல்ல சுவிசேஷத்தை யார் விசுவாசிப்பார்கள்? ஒருவரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன, எங்களுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், அது எப்படி முடியும் என்று கேட்பார்கள். மகாத்மா காந்தி அவர்கள், நான் இயேசு கிறிஸ்துவை நல்லவர், அவர் பண்புள்ளவர், ஒரு குருஜி என்று ஏற்றுக்கொள்வேன். ஆனால் என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் மறுக்கிறேன். எனக்காக என்னை ரட்சிப்பதற்கு வந்தவர் என்பதையும் நான் மறுத்துவிட்டேன் என்று அவர் மகாத்மா காந்தி சொல்லுவார். அவ்வளோ பெரிய மகாத்மா, தேசப்பிதா, ஒரு சிறந்தவர்,
சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவரால் நம்ப முடியவில்லை, அதை நம்பி விசுவாசிக்க முடியவில்லை. என்ன, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக தண்டனை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் அடைந்தாரா என்பதை உங்களால் நம்ப முடியாது, விசுவாசிக்க முடிவதில்லை. ஆகவே எங்கள் மூலமாக கேள்விப்படுகின்ற இந்த காரியங்களை எவன் விசுவாசிப்பான்? ஒருவராலும் விசுவாசிக்க நம்ப கூட முடிவது இல்லை. ஆனால் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், யாருக்கு தெய்வம் அந்த அனுக்கிரகத்தை தருகிறாரோ அவருடைய புயம் என்று சொன்னால் அவருடைய தோள்பட்டையிலிருந்து கை வரைக்கும் உள்ள கரத்தை நீட்டி அவனை யாருக்கு ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், விளங்க வைப்பார் என்று சொன்னால், யாரெல்லாம் இறைவா நான் என்ன தண்டனை அடைய வேண்டும் அதை எனக்கு காட்டும் என்று கேட்கிறார்களே, அவர்களுக்குத்தான் இறைவன் தன்னுடைய புயத்தை நீட்டி அவளை தூக்கி எடுப்பார், அவர்களுக்கு பாவங்களை எல்லாம் மன்னிப்பார். ஒரு நல்ல சுவிசேஷம் அங்கே உண்டாகிவிடும். ஆகவே அது போன்ற அந்த அறிவிக்கப்பட்ட அந்த நல்ல சுவிசேஷத்தை எப்படி அதை இயேசு பெருமான் இந்த வேதத்தில் விளக்கி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இளங்கிளையைப் போலவே ஒரு நல்ல தெய்வத்திடத்தில் வந்தபடினாலே அவர் தெய்வத்தை நோக்கி வளர்ச்சி அடைந்தார். இந்த பூமியிலே நம்மை போல மனுஷனாய் இளங்கிளையைப் போல் தெய்வத்திற்கு முன்பாக அவர் வளர்ந்தார். நாம் ஒருவரும் அப்படி வளரவில்லை, அவர் தெய்வத்திற்கு முன்பாக அவர் வளர்ந்தார் என்று அது எழுதியிருக்கிறது. அப்படி அவர் துளிர்க்கிற வேரை போல் அவனுக்கு என்று எழுதியிருக்கிற அவருக்கு முன்பாக அவர் எழும்பி வளர்ந்தார். அவர் பார்க்கும் பொழுது அவரை அந்த வளர்ந்து வரும் பொழுது அந்த நிலத்திலே உள்ள அந்த வேரை போல், அது கடினமான அந்த வேரை போலவே வறண்ட நிலத்திலே விழுந்த அந்த வேரை போல் சிதைந்து போயிருந்தார், சிதைக்கப்பட்டு போனார். அதுக்கு ஒரு ரூபம் தெரியவில்லை, அது என்ன மரம் என்ன வளர போகிறது என்று கூட தெரியவில்லை. அப்படி அது விதையெல்லாம் சிதைந்து தன்னுடைய சிதையுண்ட நிலையிலே அதை பார்ப்பதற்கு ஒரு உருவமே இல்லை என்று அதை சொல்லுகிறார். அவர் எப்படி அவர் செய்தார் என்று சொல்லும் பொழுது, அந்த வெறும் மரத்தை வைத்தில் அவரை வைத்து தான் எழுதியிருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார். அவர் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டார், பாடு அனுபவித்தார். அவரை பார்க்க நம்ம முகத்தை திருப்பி கொண்டோம், அவரை அசட்டை பண்ணினார்கள், அவரை ஒரு பொருட்டென்று யாரும் எண்ணவும் இல்லை. இப்படியெல்லாம் இருந்தும் அந்த அற்புதமான அந்த 4ஆம் வசனம் சொல்லுகின்றதை போலவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணிக்கொண்டோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த தண்டனை எல்லாம் அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று அங்கே கூறுவார். இதை கேட்குற அன்பான சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய பின்னணியை பார்த்தால் நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஒருவேளை ஒரு நீதிபதி உள்ளே வந்து உங்களை குறித்து எல்லாம் தெளிவாய் காணக்கூடியவராக இருந்தால் மறைந்திருக்கிற பாவங்களை எல்லாம் அவர் சொல்லிவிடுவார். ஒரு முறை இயேசு பெருமான் ஒரு வீட்டிற்கு நுழைந்த பொழுது உடனே அவன் மறைந்திருக்கிற பாவத்தை எல்லாம் சொல்லிவிட்டான். ஐயையோ, நான் வரி வசூல் பண்ணுகின்றவன், ஏழை இடத்திலே அநியாயமாய் வாங்கினவன், அதை நாளத்தனையாய் நான் அதை அபகரித்து நான் சேமித்தவன், நான் ஒரு திருடன், என்னை மன்னியும் என்று அவன் கேட்டதை போலவே இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் காட்டும் பொழுது இத்தனை தண்டனைகள் எனக்கு அனுபவிக்க வேண்டுமா என்று அந்த நீதிபதி இடத்திலே நீங்கள் அழுது கதற மாட்டீர்களா? அல்லது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்பாக நின்றதை போல் நின்றால் எவ்வளோ பெரிய நம்முடைய மீறுதல்கள் ஏராளமாக இருக்கிறது என்று பார்த்தீர்களாம். ஆகவே நம்மை மீட்டு நம்மை விடுதலை செய்வதற்காக இயேசு பிரான் வந்தார். அவர் வந்து தானே அந்த தண்டனைகளை எல்லாம் தொகையிட்டு அதை தன்மையில் ஏற்றுக்கொண்டார், சிதைந்து போனார். அவர் வறண்ட நிலத்தில் வேறுவிட்டதை போல் சிதைந்தார். நீருள்ள ஒரு இடத்துல வேறுவிட்டு இருந்தது என்று சொன்னால் அது நல்ல அமைதியான ஒரு இடமாக இருக்கக்கூடும். இந்த பூமியிலே அவர் வந்து இந்த மோசமான வறண்டு போன வாழ்க்கையை நமக்கு செழிப்பாக்கி தருவதற்காக தானே அவர் சிதைந்து போனார். இயேசு பெருமான் தன்னை குறித்து ஒரு முறை சொன்ன பொழுது, ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகிறது பாருங்கள், அதுபோல்தான் நான் இருந்தேன் என்று அவர் சொல்லுவார். அதை ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன, இறைவன் என்னுடைய பாவங்களை தண்டனை ஏற்றுக்கொண்டு எனக்கு சுகத்தை தருவதற்காக, எனக்கு அந்த சுகத்தை அந்த பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்வதற்காக, தண்டனையிலிருந்து மீட்டுக்கொள்வதற்காக அவர் மரித்தாரா என்று கேட்கும் பொழுது அது யாராலும் நம்ப முடியவில்லை.
இது கேட்கின்ற நீங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மனசாட்சியை பாருங்கள். நீங்கள் அறியாவிட்டாலும் உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்துவதை பாருங்கள். உங்கள் மனசாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கும். நிம்மதியாக தூங்கக்கூட முடிவதில்லை. அந்த பாவங்கள், இந்த பாவங்கள் என்றெல்லாம் பழைய நீங்கள் செய்த துராகிதம் எல்லாம் அந்த தூங்குகின்ற நேரத்தில் கூட அந்த மனசாட்சி வந்து பேசும். திடீரென்று அலறுவார்கள், திடீரென்று கண்ணீர் விடுவார்கள், திடீரென்று ஓலம் விடுவார்கள். எதற்கென்றே தெரியாததை போல் அங்கு நடக்கின்ற ஒரு காரியங்களாக நடக்கும் பொழுது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். உங்கள் மனசாட்சியிலே நீங்கள் கெட்டுப்போனவர் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, உங்களுக்காகத்தான் இயேசுபிரான் இந்த வறண்ட பாவம் நிறைந்த உங்களுக்காகத்தான் இந்த பூமியிலே ஒரு விதையை போல் அவருடைய வேர் உடைந்து சிதைந்து அது உருக்குலைந்து அது தெய்வத்திற்கு முன்பாக வளர்ந்தார் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஜீவன் தருவதற்காக, தெய்வத்திடமிருந்து ஜீவனை கொண்டு வந்து தருவதற்காக அவர் உடைந்து போனார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் சிதைந்து போனார். அவர் பார்க்கத்தக்க ரூபம் ஒன்றும் இல்லை. இது என்ன மரம் என்று சொல்லக்கூட முடியவில்லை. அது போன்று சிதைந்து போன ஒரு ரூபத்தில் தான் இயேசுபிரான் இந்த பூமியிலே வந்து அவர் அடிக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஆச்சரியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், அங்கே எழுதியிருக்கிறதை போல் அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று எழுதியிருக்கிறது. இந்த பூமியில் இயேசுபிரான் கடைசி அடைந்த துயரம் என்னவென்று சொன்னால், அவர் அந்த சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அதற்கு முந்தின தினத்திலிருந்தே அவரை வாரினால் அடிப்பித்தார்கள், அவரை காயப்படுத்தினார்கள். கொல்கத்தா மேடு என்று இருக்கிறது, அந்த மேட்டிற்கு போகும் பொழுதெல்லாம் மிளாரடி வைத்து அடித்தார்கள். அவர்களுடைய உடம்பு முழுதும் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் காயம் ஏற்பட்டு விட்டது, இரத்தம் பீரிட்டது. முதுகை அவர்கள் ஒரு உழவன் உழுததை போல் உழுது போட்டு விட்டார்கள். எல்லாம் பீத்து இரத்த காயத்தை ஏற்படுத்தி அப்படித்தான் அவரை கொன்றார்கள். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. உங்களுடைய ஒவ்வொரு பாவங்களுக்கும் தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்றால் பாருங்களேன், அத்தனையும் உங்களுக்காகத்தான். அப்படி கிழிக்கப்பட்ட உழவு சாலையில் போட்டதை போல் அங்கே அவர் முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டு அங்கே அவரை ஈட்டியால் குத்தி இரத்தமும் இல்லை, அங்கே இரத்தமெல்லாம் கொட்டி விட்டது. இரத்தமும் தண்ணீரும் வெளியே வரக்கூடிய அளவிற்கு அந்த பிளாஸ்மா என்று சொல்வார்களே, அந்த தண்ணீரும் வெளியே வந்து இரத்தமே இல்லை என்ற அளவுக்கு எல்லா இரத்தத்தையும் நமக்காகவே அவர் சிந்தினார். உங்கள் அக்கிரமங்களுக்காகவே அடிக்கப்பட்டார். உங்களை மீட்பதற்காக, உங்களை தண்டனையிலிருந்து ஆக்கினையிலிருந்து தப்பு வைப்பதற்காக இறைவன் இவ்வளவு பாடுகளை பட்டார். எதற்காக பட்டார்? பாடுபட்டு உங்களுக்கு சுகத்தை தருவதற்காக, எனக்கு சுகத்தை தருவதற்காக. என்ன நடந்தது என்று தெரியுமா? அவர் 3ஆம் நாளிலே கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம் தான் அவரை கல்லறையிலே கொண்டு வைத்தார்கள். 3ஆவது நாளிலே என்று சொன்னார். 3ஆம் நாள் துவங்கும் பொழுது, அவர் உயிர்த்தெழுந்த பொழுது அவர் கையிலே காயங்கள் இல்லை, அத்தனையும் தழும்புகளாய் மாறிவிட்டது. எங்கேயாவது இது நடக்குமா? எங்கேயாவது ஒருவனுக்கு காலையில் ஒரு சின்ன முள்ளு குத்தி ஒரு பேண்டேஜ் போட்டால் கூட அதை ஆறுவதற்கு 1 வாரம் ஆகும் என்று சொல்வார்கள். அல்லது முகத்தில் அப்படி ஒரு காயம் ஏற்பட்டால், ஒரு பைக்கில் விழுந்து சிராய்த்து போய் கிடந்தால், பெட்டிலே அவன் இருந்தால் அவன் எழுந்து வருவதற்கு 1 மாதம் ஆகும். அப்படி வந்தாலும் அவனுக்கு தடுத்தடு மாதிரி தான் வரக்கூடும். தெய்வமோ அத்தனையும் அனுபவித்து விட்டு இறைவன் செய்த அற்புதம் என்னவென்று சொன்னார். இயேசுபிரான் அவருடைய காயங்களெல்லாம் ஆறிவிட்டது. அவர் தழும்புகளைத்தான் காட்டினார். அவர் உயிர்த்தெழுந்த வந்து தன்னுடைய சீஷர்களுக்கு, நம்பாத சீஷர்களுக்கு, பாருங்கள் என்னுடைய தழும்புகளை பார்த்தீங்களா என்று தழும்புகளைத்தான் காட்டினார். காயத்தை அவர் காட்டவில்லையே. அது எதை காட்டுகிறது என்று தெரியுமா? இந்த நல்ல சுவிசேஷத்தை காட்டியது, தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை காட்டியது. யாருக்கு அந்த கர்த்தருடைய அந்த புயம் வெளிப்பட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், இறைவா எங்களுடைய காயங்களை, எங்களுடைய பாவங்களை எல்லாம் ஏற்று காயப்பட்டு நொறுக்கப்பட்டு சிதைந்து போய் இருந்து எங்களை மீட்பதற்காகவே அந்த காயத்தை ஆறி சுகத்தை 2ஆவது நாளிற்கு முடிந்த உடனே அந்த 3ஆவது நாளிலேயே கொண்டு வந்து காண்பித்தீரே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் என்பதை ஒருவன் அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். எங்கள் மூலமாய் கேள்விப்படுகின்ற இதை எவன் விசுவாசிப்பான்? தெய்வம் எனக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டார், காயப்பட்டார், அடிக்கப்பட்டார். அவர் உடம்பு முழுவதும் தழும்புகள், உடம்பு முழுவதும் காயங்கள் உண்டானது, ரத்தம் பீரிட்டது, உச்சந்தெளிந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுவதும் அவர் சிதைக்கப்பட்டார். பார்த்தாலே அவர் ரூபம் சரியில்லை, அப்படி போல்
அந்த உருமாற்றம் ஏற்பட்டு விட்டது. இதுபோன்று ஒரு நிலையை கொண்டவர் என் பாவங்களை ஏற்றுக்கொண்டார். அதை என்னை மன்னிப்பதற்காகவே அவர் அந்த சிறுமைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் என்னுடைய பாவங்களை போக்கி சுகத்தை தருகிறார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகி விட்டேன். இங்கெல்லாம் என் மீறுதல் இருந்ததோ அத்தனையும் மன்னிக்கப்பட்டு விட்டது. இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளே, அற்புதமான இந்த பகுதியை உங்கள் வாழ்க்கையிலே கண்டிப்பாக சம்பவிக்க வேண்டும். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதை பணிந்து தாழ்த்தி கூட நாங்கள் கேட்க முடியும். தயவாய் இது விசுவாசிகள் என்று கேட்க முடியும். இல்லை என்றால் தண்டனையாகவே இருக்கும். என் தண்டனையை இறைவன் ஏற்றுக்கொண்டார், இனிமேல் எனக்கு தண்டனை இல்லை என்று சொல்கிற அந்த நல்ல சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். அவர் எனக்காக காயப்பட்டு 3ஆம் நாளிலேயே அவர் உயிரோடு எழுந்து தழும்புகளை காண்பித்து, பார்த்தீர்களா, உங்களுடைய அனைத்து தண்டனையும் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சுகத்தை நான், ஆத்மாவிற்கு ரட்சிப்பை, உங்களுக்கு விடுதலையை நான் தந்திருக்கிறேன் என்று காட்டுகிற ஒரு நிரூபணத்தை, ஒரு ப்ரூஃபை அதை நமக்கு காட்டியிருக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை நீங்கள் விசுவாசித்திட முடியுமா? அதே போன்று அந்த இறைமகன் உடைய அந்த கிரியையினால் உண்டாகிற அடுத்த ஒரு பகுதி இருக்கிறது. நாம் காணாத நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய மறைந்திருக்கிற பாவங்கள் அத்தனைக்கான தண்டனை அனுபவித்து நமக்கு இறைவன் ரட்சித்திருக்க இன்னொன்று வெளிப்படையான ஒன்றையும் அவர் தந்தார். அது என்னவென்றால், இந்த சரீரத்திலேயும் ஒரு சுகத்தை தருகிறார். ஒரு மனுஷன் இந்த பூமியிலே அவன் வாழும் பொழுது அவன் தெய்வத்தால் அனுகிரகம் பெற்றவன் என்று சொல்வதற்குரிய இன்னொரு பங்கு என்னவென்று சொன்னால், அவனுடைய சரீரத்திற்கும் தெய்வம் சுகம் தருகிறார். அவர் தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று சொல்லுவதை விசுவாசிப்பவர்களுக்கு அது உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதிகளை பார்ப்பீர் என்று சொன்னால் அது விசுவாசிக்கிறவர்களுக்கு உரியது என்று சொல்லுவார். ஆகவே ஒரு மனுஷன் இறைவனால் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன், தன் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு என்னை விடுவித்து ரட்சித்து இறைவனடையிலே என்னை பத்திரமாய் கொண்டு சேர்க்க வந்த இயேசு பெருமான் என்று விசுவாசிக்க ஒருவனுக்கு அதை நிரூபிக்கிற அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால், அவன் நோயில்லாமல் வாழ முடியும். அவன் நோயை அவன் தெய்வம் சுகமாக்குவதற்காகவே அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். குணமாக்குகிறார். தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அப்படியெல்லாம் அதை நம்புவதற்குரிய ஒரு பகுதியை தான் அவர் சொல்கிறார். இதை யார் நம்புவார்கள் என்று கேட்கும் பொழுது அனைவரும் நம்ப மாட்டார்கள். அவர்கள் டாக்டர் இருந்தால் நம்புவார்கள், ஆப்ரேஷன் இருந்தால் தான் நம்புவார்கள் என்று போகிறதே பாருங்கள். இயேசுபிரான் அதை நிரூபிப்பதற்காகவே அவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த பூமியிலே வந்தபொழுது அவரிடத்தில் ஏராளமான நோயாளிகள் வந்தார். அத்தனை பேர் மீதும் அவர் மனதுருகி அவர்களை தொட்டு எல்லோரையும் அவர் சுகமாக்கி விட்டார். கூடி வந்த திரள் கூட்டத்தை கூட முழுமையாக அவர் எல்லோரையும் அவர் கூடி வந்த அத்தனை பேரையும் ஹீல் தம் ஆல் என்று எழுதியிருக்கிறார். எல்லோரையும் சுகமாக்கினார். குஷ்ரோகிகளை கொண்டு வந்தார்கள், ஊனமானவர்களை கொண்டு வந்தார்கள், அதை நொண்டியாக இருப்பவர்களை கொண்டு வந்தார்கள், பார்வையற்றவர்களை கொண்டு வந்தார்கள், சப்பானியை கொண்டு வந்தார்கள். இதுதான் இல்லை, குஷ்ரோகிகளை சுகமாக்கினார், ஊனரை அவர் நடந்து நடக்க வைத்தார், சப்பானியை எழுந்து நடக்க வைத்தார், குருடர்களை பார்வையடைய செய்தார். அற்புதமான இந்த சரீர சுகத்தை இயேசு பெருமான் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது செய்தார் என்று இருக்கும் பொழுது இதை உங்களுக்கும் அவர் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். யாருக்கு அதை செய்வார்? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு செய்வார். அவர் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். எங்களுக்காக காயப்பட்டார் என்பதை காட்டுவதே அந்த தழும்பு. நாங்கள் மறக்கப் போவது இல்லை. காயப்பட்டு வந்த தழும்பு, அதை நாங்கள் விலையேற பெற்ற ஒரு பங்காக எடுத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து எங்களுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டவர் என்று அறிந்து எங்களுடைய ஆத்மாவிலே விடுதலையை பெறுவோம், பாவத்திலிருந்து விடுதலையை பெறுவோம், ரட்சிக்கப்படுவோம், தெய்வத்தின் பிள்ளைகளாய் மாறுவோம் என்ற விசுவாசத்திலே உள்ளே வரும்பொழுதுதான் அடுத்த அற்புதம் என்னவென்றால், அதற்குரிய சார்பாக இருக்கக்கூடிய, அதை ஆதரிக்கக்கூடிய, நிரூபணமாக இருக்கக்கூடிய அற்புதம் என்னவென்றால், உங்களுடைய நோய்களை எல்லாம் அவர் சுகமாக்குவார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகம் பெற்றீர்கள் என்று சுகத்தை தருவார். இயேசுபிரான் பூமியிலே இருந்தபோது என்ன செய்தாரோ, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அவர் நன்மை செய்கிறவர் சுற்றி திறந்து எல்லோருடைய நோய்களையும் அவர் சுகமாக்கினதை போலவே உங்கள் நோய்களையும் அவர் சுகமாக்குவார். இதுபோன்ற ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை சுசேஷத்தை உங்களால் நம்ப முடிகிறதா? இது ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அவர் அடிபட்டு காயப்பட்டு தண்டனை ஏற்றுக்கொண்டு அந்த காயத்தினாலே இத்தனை சுகத்தை நமக்கு தந்திருக்கிறாரே. அவர் அடிபட்ட அந்த காயங்கள் எல்லாம் 2ஆம் நாளிலேயே அப்படி தழும்பாய் மாறிவிட்டதை சுகம் பெற்றீர்கள் என்பதற்குரிய நிரூபணம் அதுதான். அவருடைய தழும்புகள் அவருக்குள் என்னை பார்க்கிறேன்,
நான் சுகமானேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய நோய்களும் சுகமானது என்ற விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு உலகத்தில் உள்ள ஒரு டாக்டர் இது எங்களால் முடியாது, இது பெரிய ஒரு கேன்சர் அல்லது பெரிய ஒரு நோய், இது முடியாது என்று சொன்னால் அதை தெய்வத்தை விசுவாசிக்கிறவன் தெய்வத்தால் கூடும், மனுஷனால் கூடாது, தெய்வத்தால் கூடும் என்று விசுவாசித்து அவன் அதிலிருந்து விடுதலை ஆகிவிட முடியும். இதை கேட்குற அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த மாலை வேளையிலும் இறைவனிடத்தில் நீங்கள் நின்று, இறைவா நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், உங்களுடைய புயத்தை நீட்டி உங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய எல்லா தண்டனையும் அவர் மாற்றி நல்ல வாழ்க்கையை கொடுப்பார், சரீரத்திலும் நல்ல சுகத்தை கொடுப்பார். என்ன வியாதி இருந்தாலும் இறைவனே என்னுடைய தண்டனை ஏற்று விடுதலை தந்ததற்காக நன்றி, அதே போலவே என் சரீரத்திலும் பல நோய்கள் இருக்கிறது, அதை சுகப்படுத்தும் என்று கேட்டால், இயேசு நேற்றும் என்றும் மாறாதவர், அன்று அவர் சுகப்படுத்தியதே போலவே உங்கள் யாவருக்கும் அவர் சுகத்தை கொடுப்பார். இந்த அற்புதமான வாழ்க்கையை நாங்கள் பெற்றிருக்கிறோம், நீங்களும் பெற்றுக்கொள்ள இறைவன் இயேசு உங்களை அழைக்கிறார். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.